ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டை. இது ஹைதராபாத்தில் இருக்குது. ஹைதராபாத்தில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களில் முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களில் இதுதான் முதல் இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். ஹைதராபாத் அல்லது செகந்திராபாத் வந்துட்டிங்கன்னா இந்த கோட்டைக்கு வரத்துக்கு நிறைய போக்குவரத்து வசதிகள் இருக்குது. நீங்களாகவே உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம், அல்லது இங்கே கைடு இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா தெளிவாக எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாங்க. இந்த ஃபோர்ட்டில் 8 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளே போயிருக்கோம். இந்த கோட்டையில் பெரிய பாதுகாப்பான கதவுகள் இருக்குது. பெரிய உயரமான நீண்ட மதில் சுவர்கள் இருக்குது. 11 கிலோமீட்டர் சுற்றுச்சுவர் உள்ளே இந்த பாதுகாப்பான கோட்டை அமைஞ்சிருக்கு. இங்கே நிறைய விளக்கப்படங்கள், மேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 16ஆம் நூற்றாண்டில் இந்த கோட்டை கட்டப்பட்டு இருக்குது. இந்த கோட்டை 120 மீட்டர் உயரமுள்ள ஒரு கிரானைட் மலையின் மீது அமைஞ்சிருக்கு. இதை ஆங்கிலத்தில் ஷெப்பர்ட் சீல், அதாவது மெய்ப்பர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் கோலக்கொண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய வைர மார்க்கெட்டாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. உலக புகழ் பெற்ற கோகினூர் வைரம் இங்கே கிடைச்சிருக்கு. இங்கே கோட்டைக்குள்ளார குறிப்பிட்ட ஒரு இடத்துல கை தட்டினோம்னா அது எதிரொலிக்குது. இது போல் சின்னதாக ஒலி எழுப்புற சத்தம் 1 கிலோமீட்டர் வரைக்கும் எதிரொலிக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்திலேயே சவுண்ட் எக்கோ டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சு வச்சு இது போல் செய்திருக்காங்க. இங்கே காகதீய வம்சம், பாமினி சுல்தான், குதுப் சாஹிப் வம்சம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. குதுப் சாஹிப் தான் இந்த கோட்டையை பாதுகாப்பான வசதியோடு அமைச்சிருக்காரு. முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பால் இந்த கோட்டை கைப்பற்றப்பட்டிருக்கு. அடுத்து ஹைதராபாத் நிஜாம் வம்சத்தால் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது போல பல தாக்குதல்கள் நடந்ததால தான் இந்த கோட்டை இப்படி சேதமடைஞ்சு காணப்படுது. ஹிஸ்ட்ரி நல்லா பிடிச்சவங்களுக்கு இந்த கோட்டை பற்றின விஷயங்களும் இந்த மன்னர்கள் வரலாறு பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும்தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். இங்கே கோட்டையில் பல சுவர்கள், கோவில்கள், இடிந்த கட்டடங்கள் நிறைய இருக்குது. இதை வரலாறு மேலே ஆர்வம் இருக்கிறவங்களும் இன்ஜினியர்ஸும் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான இடம்னு சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன்னா இந்தியாவோட கட்டடக்கலை அற்புதங்கள், பாரம்பரிய கட்டட அமைப்புகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. கோட்டையோட மலை மேலே படிக்கட்டில் ஏறி வந்தோம்னா கோவில் இருக்குது. இங்கே பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுபோல் படியேறி கோட்டையின் மேல்புறத்துக்கு போனீங்கன்னா மாலை நேரத்தில் கலர் லைட்ஸ் போட்டு இதன் சிறப்புகளை சொல்கிறாங்க. மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துடுங்க. வரலாற்று சிறப்புகளும் நிகழ்வுகளும் கொண்ட இந்த புகழ்பெற்ற கோட்டையை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.